பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமீன். ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே எலும்பு வல்லமையை தரித்துக்கொள். ஏன் இப்படி சோர்ந்து போய் படுத்திருக்க? இனி ஒன்றும் செய்ய முடியாது, என் வாழ்க்கை அவ்வளோதானு சோர்ந்து போய் படுத்திருக்கியா? எலும்பு படுத்திருக்காத. சோர்ந்து போயிட்டேன், இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்காத. உனக்கு ஒரு வல்லமையை நான் தரேன், வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் எப்பவுமே நம்ம வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகும்போது ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு தரிசனமாகினார். அதனால தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு. பரிசுத்தாவின் வல்லமையை தரித்து கொள்ளுங்க. அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கிட்டா உங்களை எதிர்த்து வரக்கூடிய பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் எதை குறித்தும் பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. உங்களை முடக்க முடியாது. தைரியமாக முன்னேறி போவீங்க. வல்லமை இல்லாததுனால தான் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சோர்ந்து போகிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வல்லமையை தரித்து கொள்ளணும், நான் அந்த வல்லமையை தரேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வசனத்தை தியானித்து அவருடைய பிரசனத்தில் அமர்ந்திருந்தா, வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள்னு. ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருங்க, வசனத்தை தியானிங்க, வல்லமையை தரித்து கொள்வீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலும் வார்த்தையின்படியே ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய வல்லமையை அனுப்பும். பரிசுத்தாவின் வல்லமை அக்கினி அவர்களுக்குள்ளே இறங்கட்டும். சோர்வுகள் மாறட்டும், எல்லா மன அழுத்தங்கள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும். சத்துருவை மேற்கொள்ள, பொல்லாத மனிதர்களின் சதித்திட்டங்களை மேற்கொள்ள அவர்களை பலப்படுத்தும், வல்லமைப்படுத்தும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.